ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தாரணி. இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான ராகி இட்லி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு ராகி எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 3/4 கப் அளவு இட்லி அரிசி, 1/4 கப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நிறைய அழுக்கு இருக்கும் ராகியில். அதனால் ஒரு 7-8 வாட்டி நல்லா அந்த தண்ணி க்ளீன் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஊறிடுச்சு. இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இது 2 வாட்டியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கே நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மாவை அரைச்சாச்சு. இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஓவர் நைட் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள், நெக்ஸ்ட் டே நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்குங்க. இது கரெக்டான பதம். இப்போ நம்ம இட்லி தட்டில் இட்லி ஊற்றிடலாம். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இட்லி ஊற்றிடலாம். இப்போது இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட ராகி இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இட்லி நான் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்ட்டு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இதே மாவில் நான் தோசையும் ஊற்றி காட்டுறேன். தோசையுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.